ஆ, ஐஸ்வர்யா, என்ன இது? இந்த அந்தாக்ஷரி எல்லாம் சாதாரணமா எல்லாரும் விளையாடுற விளையாட்டு தானே. அத போய் நாம விளையாட முடியுமா? இப்ப பாரு, இவ்ளோ பெரிய ஞானத்தந்தை நம்ம கூட இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு பொடியர்கள் விளையாடுற விளையாட்ட பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ நம்ம ஞானத்தந்தைய வச்சு ஒரு ஞான விவாதத்தை நடத்தலாம்னு தோணுது. ஞான விவாதமா? என்ன ஞானம்? விஞ்ஞானமா, அஞ்ஞானமா, இல்ல மெய்ஞானமா? இது வேறயா? யாருக்கு ஞானம் தேவை? உனக்கா, எனக்கா, இல்ல அகிலாவுக்கா? எதுக்கு ஞானம்? இல்லறதுக்கா, துறவரத்துக்கா, ஆன்மீகத்துக்கா? அண்ணா, அது எந்த ஞானமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரிசமமான ஞானம் அக்கா கிட்டயும் இருக்கு. அதனால நீங்க எதை பத்தி கேள்வி கேட்டாலும் அக்கா சும்மா டான் டான்னு பதில் சொல்லிடுவாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு கேள்வியை கேளுங்க. வேண்டாமா, அது சரிப்பட்டு வராது. ஏன்னா? ஏன் சரிப்பட்டு வராது? அகிலாண்டேஸ்வரி இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் தோத்ததில்லை. அகிலாண்டேஸ்வரிக்கு தோத்து போகவும் பிடிக்காது. ஞான போட்டியில என்கிட்ட தோத்து போயிட்டா அதை அவளால தாங்கிக்க முடியாது. அதனால இந்த போட்டி வேணாம். வனஜா ஏதோ ஒரு பேச்சுக்காக உங்களை ஞான தந்தேன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க பெரிய ஞானி ஆயிட்டீங்கிற நினைப்போ? உண்மையாவே ஞான குருவா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஞான செருக்கு வரணும். உங்களுக்கெல்லாம் வரக்கூடாது. பொறுப்பு இல்லாம எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஓடி போனவங்க எல்லாம் துறவி ஆயிட முடியுமா? அப்படிலாம் ஞானம் வந்துருமா யாருக்காவது? இந்த உலகத்தை நீங்க ஏமாத்தலாம், ஆனா இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிய ஏமாத்தவே முடியாது. நடக்கட்டும் நடக்கட்டும், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? பகவத்கீதையில ஞான யோகத்தை விட கர்ம யோகம் தான் பெருசும் சிறப்புன்னு சொல்லிருக்காங்க. அப்படி பார்த்தா கர்ம யோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன நம்பி 10,000க்கும் மேல குடும்பங்கள் இருக்கு. நானும் எத்தனையோ சோதனைகளையும் எழுப்புகளையும் தாண்டிதான் அத்தனை பேரையும் வாழ வச்சிட்டு இருக்கேன். அதுக்காக என்னோட விருப்பு வெறுப்புகளை தியாகம் பண்றதுக்கு நான் என்னைக்குமே தயங்கினதே இல்லை. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற என்னால உங்களை பெரிய சித்தராவோ ஞானியாலாம் ஏத்துக்க முடியாது. நீ சொல்றது எல்லாமே சரிதானே அகிலாண்டேஸ்வரி. பகவத்கீதையில ஞான யோகத்தை விட கர்ம யோகம் தான் பெருசுன்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படி சொல்லியிருக்கு? கர்ம யோகத்தை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், அதை பயிற்சி செய்யறதும் கஷ்டம், அதன்படி வாழ்றதும் ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதுக்குள்ள வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியாம திக்கி திணறி போய் நிறைய போலிசாமியார்கள் உருவாயிடுறாங்க. அவங்க பேசாம உன்ன மாதிரி கர்மயோகத்துல ஈடுபட்டிருந்தா வெற்றிகரமா வாழ்ந்திருப்பாங்க. அதே சமயம் நிஜமாவே குடும்ப பந்தத்தை உதறிட்டு துறவரத்துல ஈடுபட்டு ஞானத்தை தேடி அதை கண்டடைஞ்ச கொஞ்சம் பேரு எல்லா காலத்திலையும் இருக்கத்தாம செய்யறாங்க. அவங்கள சாதாரணமா இடப்படக்கூடாது. அது பெரிய அறியாமை. கௌதம புத்தர் குடும்பஸ்தனா இருந்திருந்தா அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் நல்லது நடந்திருக்கும். அவர் தன்னோட நாடு, குடும்பம், நகரம், மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு துறவி ஆனதுனாலதான் இன்னைக்கும் பாதி உலகம் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அண்ணா, நான் உங்களை ஞான தந்தைன்னு சொன்னது எந்த வகையிலயும் குறைவில்லாத வார்த்தை.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அப்படியே உங்க ஞானோதயத்துல வாழ்க்கைனா என்ன, அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கறத சுருக்கமா நச்சுன்னு நெத்தில அடிச்ச மாதிரி சொல்லுங்கண்ணா. அத பத்தி துறவரத்துல இருக்கிற நான் சொல்றதை விட குடும்ப வாழ்க்கையில இருக்கிற நீங்க சொன்னாதான் அது சரியா இருக்கும். அதோட ஒருத்தரோட அனுபவம் இன்னொருத்தருக்கு உபயோகமாகவும் இருக்கும். புருஷோத்தமா மாமா, முதல்ல நீ சொல்லுப்பா, வாழ்க்கைனா என்ன, நீங்க எப்படி வாழ ஆசைப்படுறீங்க? மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் தன்மானம், சுயமரியாதை இதை எல்லா இடத்துலயும் கெட்டியா பிடிச்சுக்காம குடும்ப ஒத்துமைக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்து போறதுதான் உண்மையான வாழ்க்கை. ஓகே ஓகே, நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அந்த வகையில நீ வாழ்ற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை தான். என்னோட வாழ்த்துக்கள் புருஷோத்தமா. வனஜா, அண்ணா, நீ வாழ்க்கையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்க? இப்ப நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே சொல்லு. ஐயோ, சபைக்காக ஏதாவது சொல்ல போய் சித்தர் கண்டுபிடிச்சிட்டா அவமானமா போயிடும். உண்மையா சொல்லிடுவோம். அண்ணா, என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைனா நாம வாழற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம மட்டுமே சந்தோஷமா நிம்மதியா வாழறதுதான். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். அருண் மாமா, நீ சொல்லு பார்க்கலாம். மாமா, இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. நான் வாழ ஆசைப்படுற வாழ்க்கையை சொல்றேன் கேட்டுங்க மாமா. டிஸ்கோதே, பார்ட்டி, பப்பு, கெட் டுகெதர், ஹேங் அவுட், இப்படி எங்கெங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கோ அங்கெல்லாம் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐசு, நானும் உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன். நல்லா சொன்னேன். ஆக்சுவலா இதெல்லாம் தான் என் ஆசை மாமா. என்ன அருண், நீ இன்னும் பொறுப்பு இல்லாமலே இருக்க? கொஞ்ச நாள் பொறுப்பா இருக்கிற மாதிரி இருந்த, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ பொறுப்பா இருக்கிறதால எல்லாரும் பொறுப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அருண் சொல்றது புத்தர் சொன்ன மாதிரி தான். இக்கணத்தில் வாழு. அருண் இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இல்ல, இந்த நிமிஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். உனக்கும் வாழ்த்துக்கள் அருண். இப்போ இந்த சபையில யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் சரின்னு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இதுதான் உங்க ஞானமா? தான் வாழ்ற வாழ்க்கைக்கு நேர்மையா இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். இவங்க எல்லாருமே அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கு நேர்மையா இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே இங்க ஞானத்தோட தான் வாழ்றாங்க. ஆதிமாப்ல மாமா, உங்களோட கருத்து என்ன? மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக எதை வேணா இழக்கலாம். ஆனா அவளை மட்டும் இருக்கக்கூடாது. அவளை தாண்டி வாழ்க்கைன்னு சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை மாமா. மாமா, சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அகிலாண்டேஸ்வரி, உன் வாழ்க்கையை நீ எப்படி பாக்குற? என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்குமே என்ன பத்தி தெரியும். கம்பீரம், தைரியம், தன்னம்பிக்கை, நேர்கொண்ட பார்வை, பரம்பரை கௌரவம், இதுதான் என் வாழ்க்கை. எங்க அப்பாவோட அதிகார வாரிசுனா, அதனால இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து நான் செய்வேன். என் சுயநலத்துக்காக என்னைக்குமே ஒரு நாள் கூட யாரையுமே நான் புண்படுத்தினது இல்ல. ஆனா என் பரம்பரை கௌரவத்துக்காக என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருப்பேன். அதுதான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. சரி சரி, கம்பீரம் தான் உன்னோட முகம். கம்பீரமான பட்டத்து யானைன்னு கூட தாராளமா சொல்லலாம். ஆனா ஒரு பட்டத்து யானை நடந்து போறப்போ அதனோட காலடியில எத்தனையோ புழு பூச்சிகள் உயிரினங்கள் செத்து மடியறதையும் திசை மாறி போறதையும் நாம பார்த்திருக்கோம் இல்லையா? உன்னோட வாழ்க்கையிலையும்
அப்படி நடக்காம பாத்துக்கிட்டா சரி. சரி பார்வதி, கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், நீ எப்படி உன் வாழ்க்கையை புரிஞ்சு வச்சிருக்க சொல்லுமா? நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது தான்ப்பா வாழ்க்கை. ஐயோ, யோசிக்காம அப்பான்னு சொல்லிட்டேனே. இப்ப எல்லாரும் என்னையே பாக்குறாங்களே, என்ன பண்றது? ஏமா என்ன அப்பான்னு சொல்லிட்டு பதட்டப்படுற? உனக்கு என்ன அப்பான்னு கூப்பிடறதுக்கு உரிமை இருக்கு. பந்த பாசங்களை திறந்தவன் எல்லாருக்குமே அப்பா தான், அம்மையப்பன் தான். நீ காத்திருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்றியே, அதை விளக்கமா சொல்ல முடியுமா? எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே காத்துட்டு இருப்போம். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அடுத்த விஷயத்துக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிருவோம். சில நேரம் ஒரு விஷயத்துக்காக பல வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். நம்பிக்கையை இழக்காம நிச்சயமா நாம எதிர்பார்க்கறது நடக்கும்னு நினைச்சு நாம பொறுமையோட காத்திருக்கோம். அப்படி காத்திருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் பார்வதி. கூடிய சீக்கிரம் நீ நினைச்சது நடக்கும். அம்மா நமஸ்காரம்மா. வாங்க வாங்க எல்லாருக்கும் வாங்க. நமஸ்காரம். வாங்க. எங்க பூஜை நேரத்துல வராம லேட் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. பூஜையை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆபரண அறையில இருந்து போசான நகைப்பட்டி எடுத்துட்டு வர போயிருக்காங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. ஏன் வனஜா, இந்த போசான பெட்டியில இருக்கிற நகையை என்னைக்காச்சும் நீங்க பாத்திருக்கீங்களா? அது என்ன, நம்ம பீரோல வச்சிருக்கிற பட்டு புடவைன்னு நினைச்சீங்களா? அப்ப போய் எடுத்து கட்டி பார்த்து ரசிக்கிறதுக்கு. கங்கா, ஆதிக்கடவுள் பரம்பரைக்கு அடுத்த அதிகாரத்துக்கு யார் வராங்களோ அவங்க மட்டுமே போட்டு பார்த்து ரசிச்சு அதுக்கப்புறம் பெட்டில பூட்டி வச்சுக்கிற பரம்பரை கௌரவம். எனக்கு தெரிஞ்சு அத அகிலாவையும் மாமாவையும் தவிர வேற யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. மாமா, பூஜை ஆரம்பிக்க சொல்லலாமா? நீங்க அமைதியா இருங்க மாப்ள. எல்லா அகிலாண்டேஸ்வரிக்கு தெரியும். என்ன அகிலா, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? இருங்க, இந்த நகைப்பட்டியை திறந்து எல்லா நகைகளையும் வெளியில எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் பூஜையே ஆரம்பிக்க முடியும். சரி, பெட்டியை திறக்கலாமா?
அம்மா, சாவி போட்டு திறப்பீங்கன்னு பார்த்தா கையை வச்சு திறக்கிறீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. ஆமாக்கா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன இது? இந்த பெட்டியை திறக்கிறதுக்கு சாவிலாம் கிடையாது. என் கைரேகை முத்திரை தான் இதை ஓபன் பண்றதுக்கான சாவி. அம்மா, நான் வேணா தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? ஒரு தடவை கை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாமா? அதுக்கு அவசியம் இல்லை. என்ன அகிலாண்டேஸ்வரி, மறந்துட்டியா? ஒருத்தி கைரேகைக்கு இந்த நகைப்பெட்டி திறக்காது. நானும் கையை காட்டி முத்திர வைக்கணும், அப்பதான் திறக்கும். இது நம்ம அண்ணன் தங்கச்சி உறவு காலாகாலத்துக்கு நிலைச்சு இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் உன்னை நம்ம பரம்பரையோட அதிகார வாரிசா நியமிச்சப்போ பண்ணுன ஏற்பாடு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் எதுக்காக இங்க வந்தேன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்க ஒரு அழையா விருந்தாளியா வந்திருக்கேன்னு சில பேர் நினைச்சிருப்பீங்க. அப்படி இல்ல, நான் அவசியமான விருந்தாளியாத்தான் இங்க வந்திருக்கேன். இந்த போசான நகைப்பெட்டியில இருக்கிறது வெறும் தங்கம், வைரம், வைடூரியம் மட்டுமில்ல, நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரையோட மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஒரு தகுதியுள்ள அடுத்த அதிகார வாரிசு கிட்ட இது போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இத தகுதியுள்ள அடுத்த அதிகார வாரிசு கிட்ட இத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உன்னை விட எனக்கு தான் அதிகமா இருக்கு. என்ன ஐஸ்வர்யா, நான் சொல்றது சரிதானே? நீங்க பெரியவங்க, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். இப்ப நீ உன் கைரேகை முத்திரைய வை. அகிலா, மறந்துட்டியா? நீ இந்த பக்கம் நிக்கணும்.